இந்த இளம் வயதிலேயே நீங்க வந்து பொலிட்டிக்ஸ்ல இணைஞ்சதுக்கான காரணம் என்ன? அதுலயுமே இலங்கை தமிழரசு கட்சியில தான் உங்களோட பொலிட்டிக்ஸ கன்டின்யூ பண்ணணும் அப்படின்ற முடிவ ஏன் எடுத்தீங்க? உண்மையிலே நான் நினைக்கிறேன் முதலாவதால் நீங்கள் தான் அப்படியான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. வழமையாக எல்லாரும் கேட்கிறது, ஏன் நீங்கள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில உங்களுடைய அரசியல் ஆரம்பித்ததுண்டு. இதிலே உண்மையிலே நலிமா என்னுடைய அரசியலை ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்த்தது, நான் இணைய முயற்சி எடுத்தது இலங்கை தமிழரசு கட்சியிலே தான். ஆனா உங்களுக்கு தெரியும், நீங்களும் ஒரு பாராளுமன்ற தேர்தல் எங்களுடைய கட்சியிலே போட்டி போட்டு ஒருவர். புதிதாக ஒருவர் கட்சிக்குள்ளே இணையும் பொழுது, அதிலேயும் தேர்தல் அரசியலில் இணையும் பொழுது, மாவட்ட மட்டத்திலே சில எதிர்ப்புகள் வரும். அதெல்லாம் அந்த எதிர்ப்புகளுக்குரிய காரணம் சுயநலம்தான். 2013ஆம் ஆண்டு இலங்கை தமிழரசு கட்சியிலே நான் இணைந்திருந்தால், 2015ஆம் ஆண்டிலே நான் ராசமாணிக்கம் ஐயாட பேரன், முன்னாள் தமிழரசு கட்சியுடைய தலைவருடைய பேரனுக்கு ஆசனம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டால், உதாரணமாக எங்களுடைய யாழ் மாவட்டத்திலே தந்தை செல்வாருடைய பேரன் இளங்கோன் அவர்கள் ஆசனம் கேட்ட பொழுது, எங்களுடைய தேர்தல் நியமன குழுவிலே முடிவெடுக்கப்பட்டது, அவர்கள் நிச்சயமாக வழங்க வேண்டும். ஏனென்றால் அவர் எங்களுடைய பெரும் தலைவருடைய பேரன் என்றதின் அடிப்படையில். அந்த வகையிலே 2013 நான் இலங்கை தமிழரசு கட்சியில் இணைந்து நான் ஒரு வேர்டு அப்படி எனக்கு எண்ணங்கள் இருக்கல்ல. நான் உண்மையிலேயே ஒரு பிரதேச சபை அப்படி இப்படி எலெக்ஷன் கேட்கிற அளவுதான் இருந்திருப்பேன். ஆனால் 2013ஆம் ஆண்டில் நான் இணைய கேட்ட பொழுது என்னை இணைத்துக் கொள்ளக்கூடாது என்று மட்டக்களப்பிலே இருந்து ஒரு சிலருடைய எதிர்ப்பு வந்திருந்தது. அந்த காரணத்தினால ஒரு இளம் வயதிலே நான் பல இடங்களிலே சொல்லியிருக்கிறேன். ஒரு அவசரப்பட்ட ஒரு முடிவை எடுத்து அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றதுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இணைந்தேன். ஆனால் 2015ஆம் ஆண்டு தேர்தலுக்கு பிறகு நான் கட்சியிலே இணையக்கூடாது என்று பார்த்த ஒரு சிலர், அவர்கள் மக்களால நிராகரிக்கப்பட்டார்கள் தேர்தலிலே. அதுக்கு பிற்பாடு எங்களுடைய தலைவர் மறைந்த சம்பந்தன் ஐயா அவர்கள் என்னை கட்சிக்குள்ளே மீண்டும் இணைத்துக் கொண்டார். உண்மையிலே இலங்கை தமிழரசு கட்சி தான் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் 7 தசாப்தங்களுக்கு மேலாக தமிழ் மக்களுடைய நலன் சார்ந்த விடயங்களிலே கையாண்டு கொண்டு வருது. தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் கட்சியா இருக்கு. அந்த வகையிலே நான் நினைக்கிறேன், என்னுடைய அரசியலுக்கு, என்னுடைய நிலப்பாடுகளுக்கு பொருத்தமான ஒரு இடமாக இலங்கை தமிழரசு கட்சி எப்பொழுதும் இருந்திருக்கு. ஆனால் அந்த இடப்பட்ட காலத்துல சில சர்ச்சைகள் வந்தபடினால் நேரடியாகவே தமிழரசு கட்சியினுடைய அரசியலை ஆரம்பிக்க முடியாமல் போய்விட்டாலும் கூட, என்னுடைய அரசியல் இறுதி வரைக்கும் தமிழரசு கட்சியிலே தான் முடியும். ஸோ உங்களுடைய பக்கத்துல இருந்து நீங்க வந்து இலங்கை தமிழரசு கட்சியில ஜாயின் பண்றதுக்கான முயற்சிகளை மேற்கொண்ட போதிலும் சில சதிகளால உங்களால ஜாயின் பண்ண முடியல. அதுதான் நீங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இணையறதுக்கான ஒரு ரீசனா இருந்தது. அப்படி நிச்சயமாக அதுதான் காரணம். ஆனால் நான் நினைக்கிறேன், இப்ப டலிமா அது நடந்து கிட்டத்தட்ட 13 ஆண்டுகளுக்கு மேல. அதனைத் தொடர்ந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இருந்து பிரிந்து வந்து தமிழரசு கட்சியிலே இணைந்து 2 தேர்தல்கள் கேட்டு மக்களுடைய அங்கீகாரத்துடன் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் நினைக்கிறேன் வரலாறுலே அதிகூடிய வாக்குகளால தமிழரசு கட்சியினூடாக எங்களுடைய மக்கள் என்னை அனுப்பியிருக்கிறார். அப்ப அந்த விடயங்கள் சம்பந்தமாக 13 ஆண்டுகள் கடந்து நான் நினைக்கிறேன் கூட அலசி ஆராயறதுலே பிரியோசனம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த கேள்வியை என்னென்று கேட்டேன்னு சொன்னா, இன்னும் வரைக்கும் நீங்க ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில இருந்ததை வச்சு உங்களுக்கு எதிரான டிஃபமேஷன் வந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த காலத்துல இருந்த ஆக்களுக்கு அதற்கான தெளிவு இருந்திருக்கலாம். ஆனா இந்த காலத்து ஜெனரேஷனுக்கு நீங்க ஒரு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகத்தான், எனக்குமே தெரியாது ரியலி இந்த ஸ்டோரி. ஸோ அதுக்காகத்தான் நான் கேட்டேன். நல்ல 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 கேள்வி. அது நீங்க நல்ல ஒரு விஷயம் நீங்கள் கேட்டது. ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில நான் அமைப்பாளராக இருந்தது என்று பிழையென்று சொல்லி எழுதுகிற ஆக்கள் வந்து நான் ஒரு நாளுமே அவங்களோட நான் முரண்படுறது இல்லை என்றால் அது ஒரு நியாயமான ஒரு அரசியல் விமர்சனம். நான் வந்து என்னை விமர்சிக்கிறதுல அதிலே எந்த ஒழிக்கிறதுக்கு மறைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அது பொய்யான விஷயம் இல்லை. அதனால அது சம்பந்தமாக விமர்சனங்கள் இப்ப எனக்கு எதிராக டலிமா எழுதுறதுக்கு விமர்சனம் வேற எதுவுமே இல்லை. நான் பார் பெர்மிட் எடுக்கவும் இல்லை, நான் மண் கடத்தல் செய்யவும் இல்லை, நான் கொள்ளையடிக்கவும் இல்லை, கொலை செய்யவும் இல்லை, கற்பழிக்கவும் இல்லை, கப்பம் வாங்கவும் இல்லை. அப்ப ஜனநாயக ரீதியான ஒரு அரசியல் கட்சியிலே இணைந்து செயல்பட்டது ஒரு விமர்சனமாக முன்வைக்கிறது. நான் ஒரு நாளுமே அது ஒரு விமர்சனம். எனவே அது உங்களுடைய மிஸ்டேக்கும் இல்ல. நீங்க உங்களோட பக்கத்துல இருந்து மேக்ஸிமம் ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ அது பத்தி அப்படி சொல்ல முடியாது. அதுல ஒரு மிஸ்டேக் இருக்குதான். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியிலே இணைந்தது நான் நினைக்கிறேன் என்னுடைய அரசியல் கொள்கைக்கும் ஒரு முரணான விடயம். அது ஒரு நடந்த ஒரு விடயம். இது சம்பந்தமாக நான் பாராளுமன்றத்திலேயும் நான் வந்து இது ஒரு என்னுடைய அரசியல் பாதையிலே பிகஸ்ட் ரிக்ரெட் என்று நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனை தொடர்ந்து அது சம்பந்தமா நாங்கள் கதைக்கிறதுல அர்த்தம் இல்லை. இது தொடர்பான டிஃபமேஷனை பரப்புறாக்களுக்கு இது ஒரு விளக்கமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். 2024ஆம் ஆண்டு தேர்தலிலே நாடு முழுவதிலுமே அனுர அலை வேகமா வீசிட்டு இருந்த ஒரு டைம் அது இல்லையா? பட்
ஈஸ்ட்ல வந்து சாணக்கியன் அவர்களுக்கு 65,458 votes அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு தனி நபரா இருந்து அவ்வளோ பெரிய ஒரு வோட் நம்பர்ஸ அந்த டைம்ல எடுத்தது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய வெற்றின்னு தான் சொல்லலாம் தமிழ் மக்களுக்கு. ஸோ நீங்க எப்படி அந்த மட்டக்களப்பு மக்களுடைய அன்பு 37% ஈஸ்ட்ல தான் எடுத்திருக்காங்க தமிழரசு கட்சி. ஸோ அதுல உங்களுடைய வாக்குகள் தான் மிகவும் அதிகம். ஒரு தனிப்பட்ட நபருக்கு அப்படியான வெற்றி எப்படி கிடைச்சது? உண்மையிலே நலிமா அது வந்து ஒரு குறுகிய காலத்துக்குள்ள கிடைத்த ஒரு வெற்றி அல்ல. நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு 6 மாதங்களை தவிர, அதாவது உங்களுக்கு தெரியும் என்னுடைய தந்தையார் இழந்த நான். என்னுடைய தந்தையார் நான் நினைக்கிறேன் ஒரு கடந்த வருடம் ஒரு 8ஆம் மாதம் 9ஆம் மாதத்துல இருந்து சுவையினம் காரணமாக அடிக்கடி கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டது. பிறகு வீட்டு செல்வது இப்படியான சில காரணங்களாக நான் நினைக்கிறேன் கடந்த வருடம் 2025ஆம் ஆண்டு 9ஆம் மாதத்திலிருந்து தற்பொழுது வரைக்கும் காலப்பகுதியை கழித்தால் 2013ஆம் ஆண்டுல இருந்து நான் நேரடியாக இப்பொழுதும் மக்களோடே தான் நான் இருந்திருக்கிறேன். அது மட்டக்களப்பிலே வெள்ளம் வந்தாலும் களத்திலே நான் தான் நின்றிருக்கிறேன். மட்டக்களப்பிலே கைது நடந்தாலும் களத்திலே நான் தான் நின்றிருக்கிறேன். பலர் நின்றிருக்கிறார்கள். நானும் நின்றிருக்கிறேன். பல போராட்டங்களை நாங்கள் நடத்தியிருக்கிறோம். மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டு நாங்கள் கொடூரமான கோட்டாபய ராஜபக்ச அரசாங்கத்துடைய ஆட்சி காலத்திலே கோட்டாவை எதிர்த்து கோட்டா கோஹோம் என்று சொல்லி பல விடயங்களை நாங்கள் முடித்து நாங்கள் தமிழ் மக்கள் முகம் கொடுக்கும் பல பிரச்சனைகளுக்கே நேரடியாக களத்திலே நின்று போராடினார். அதே போலதான் அபிவிருத்தி பணிகளும் நான் நினைக்கிறேன் கடந்த பாராளுமன்ற காலப்பகுதியிலே பல அபிவிருத்தி பணிகளும் என்னால செய்யக்கூடியதாக இருந்தது. அதிலே மைதானங்களாக இருக்கட்டும், ஆலயங்களாக இருக்கட்டும், கழகங்களாக இருக்கட்டும், இவை அனைத்துக்கும் உதவிகள் அரசாங்கம் என்னுடைய நிதி அல்ல, ஆனால் அரசாங்கத்தின் ஊடாக பல விடயங்களை நான் செய்திருக்கிறேன். இப்படி பல காரணங்கள் இருந்தது. அதே போலதான் ஊழல் செய்யாமல் இருந்ததும் மிக முக்கியமான ஒரு காரணம். ஏனென்றால் இன்று விமர்சகர் என்று சொல்ல போர்வையிலே பல பொய்களை பரப்புகிறார்கள். ஆனால் எனக்கு எதிரான எந்த ஒரு விதமான, அதாவது அரசாங்கத்துடன் இல்லாட்டி அரச நிதியை கையாளுறது இப்படியான எந்த ஒரு குற்றச்சாட்டும் இல்லாம நேர்மையாக, உதாரணமாக பார் பெர்மிட் நான் பெற்றுக்கொள்ளவில்லை. மட்டக்களப்பு மாவட்டத்திலே நான் வந்து மண் பெர்மிட் எடுத்து மண் வியாபாரம் செய்யல. மட்டக்களப்பிலே நான் வந்து அரசாங்கத்துடன் இணைந்து ஒப்பந்தங்கள் செய்யல. அந்த ஒப்பந்தக்காரர்களூடாக நான் கொமிஷன் பெறவில்லை. அப்ப இந்த விடயங்கள் மக்களுக்கு தெரியும். அதே போலதான் மட்டக்களப்பிலே இருக்கிற மக்களுக்கு ராசமாணிக்கம் ஐயாட வரலாறு, என்னுடைய குடும்ப பின்னணி, நாங்கள் ஊழல் செய்ய வேண்டியவர்களா இல்லையான்றதெல்லாம் மக்களுக்கு நேரடியாக தெரியும். அதன் அடிப்படையாக வைத்துக்கொண்டு நான் நினைக்கிறேன் எங்களுடைய மக்கள் எனக்கு அந்த நம்பிக்கையில எனக்கு அந்த ஆதரவை தந்திருப்பாங்க. எனிவே இலங்கை தமிழரசு கட்சியில வந்து மக்களோட ரொம்பவுமே நேரடி தொடர்பை ஏற்படுத்துற ஒரு ஒன் ஆஃப் த பார்லிமெண்ட் மெம்பர் நீங்களா இருக்கிறீங்க. களத்துல இருந்து உங்களுடைய செயற்பாடுகள் அவதானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு இன்னுமே அது தொடரணும் என்ற வாழ்த்துக்கள். நான் சொன்னது போல எனக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு குடும்பம் இருக்கு. குடும்பம் என்றா நான் திருமணம் செய்யவில்லை. பல பொய்கள் அதை பற்றியும் பல சந்தர்ப்பங்களிலே எனக்கு நான் நினைக்கிறேன் சமூக ஊடகங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு இப்போ ஒரு 8 தடவைக்கு மேல திருமணம் நடந்ததாக பல பொய் அவதூறுகளை பரப்பியிருப்பதாலும் கூட இதுவரைக்கும் திருமணம் செய்யல. ஆனா எனக்கு என்னுடைய அம்மா, என்னுடைய அக்கா, என்னுடைய தந்தையாருடைய இழப்புக்கு பிறகு அவர்களும் எந்த ஒரு குடும்பத்திலையும் ஒரு பெற்றோர் இறந்தா பிறகு சில அந்த அட்ஜஸ்ட் பண்றதுக்கு ஒரு மோர்னிங் கிரேஸ் பீரியட் இல்லாட்டி ஒரு அந்த சோகத்திலிருந்து மீண்டு வருவது ஒரு காலப்பகுதி எடுக்கும். அதனால கடந்த ஒரு 6 மாதமாக நான் சொன்னது போல, நீங்கள் குறிப்பிட்டது போல களத்திலே நேரடியாக 2013ஆம் ஆண்டு இருந்து எவ்வாறு நேரடியாக களத்திலே எப்பொழுதும் நின்றது போல கடந்த 6 மாதமாக என்னால் அந்த பணிகளை சிறவையாக செய்ய முடியாம போயிருக்கின்றது. ஆனால் இனி வருங்காலங்களிலே மீண்டும் என்னுடைய மக்களுடனே என்னுடைய அரசியல் தொடரும். வாழ்த்துக்கள். சாணக்கியன் அவர்களின் ராசமாணிக்கம் என்ற பெயருக்கு பின்னால ஒரு ஹிஸ்டரி ஒன்று இருக்குது இல்லையா? சோ அது பற்றி எங்களுக்கு கூற முடியுமா? ராசமாணிக்கம் என்று சொல்லுவது என்னுடைய பாட்டனார் சீமு ராசமாணிக்கம் ஐயா, முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், தமிழரசு கட்சியினுடைய முன்னாள் தலைவர். அப்ப என்னுடைய அப்பாவினுடைய அப்பா. அவர் மேலே அரசியலில் ஈடுபட்டவர். பாராளுமன்ற உறுப்பினராக நான் நினைக்கிறேன் பல தேர்தல்களை கேட்டு பல வருடங்கள் பாராளுமன்றத்தில் இருந்தவர். அவர் ஒரு இளம் வயதிலே, நான் நினைக்கிறேன் 61 வயசுலேயே அவர் காலமாகினார், 74ஆம் ஆண்டு. அப்ப அவர் காலமாகும் பொழுது என்னுடைய அப்பாவுக்கு 16 வயதுகள். நான் பிறந்தது அவர் காலமாகி இன்னொரு 16 ஆண்டுகளுக்கு பிறகு 90ஆம் ஆண்டு. அப்ப என்னுடைய அப்பா
அவருடைய வளமை அவங்களுக்கு தெரியும். அப்பாட பேரை தான் முன்னுக்கு வைப்பாங்க. ஆனால் என்னுடைய பேரிலே வந்து அப்பாட பேரையும், அப்பப்பாட பேரையும் 2யும் அவர் இணைத்து என்னுடைய பிறப்பு சான்றிதழே போட்டிருக்கிறார். அதனால அந்த ராசமாணிக்கம்ன்ற பேர் எனக்கும் வந்திருக்கு. ஓகே. ஸோ உங்களுடைய குடும்பத்துல வந்து அரசியல் வரலாறுன்றது நீண்ட காலத்துக்கு முன்னுக்கே தமிழ் சொசைட்டில வந்து ஆரம்பமாயிருக்கு. அப்படித்தானே? அரசியல்ல எங்கட பார்ட்னர் ஈடுபட்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து என்னுடைய மாமா ஒருவர், அதாவது ராசமாணிக்கம் ஐயாவுடைய மூத்த புதல்வியினுடைய கணவர் ஆல்பர்ட் சீவரட்னம் என்று சொல்லி, அவர் 81ஆம் ஆண்டு அந்த நேரத்தில் இருந்த மாவட்ட சபை மட்டக்களப்பிலே மாவட்ட சபையிலே ஒரு உறுப்பினராக இருந்தவர். அதுக்கு அடுத்தது 2013ஆம் ஆண்டிலிருந்து நான் அரசியலில் ஈடுபட்டேன்.